ஒரு காலத்தில் பனியால் மூடப்பட்ட ஒரு அழகான அரசாட்சியில் நல்ல மனமுள்ள ஒரு ராணி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் தன் ஜன்னலருகே அமர்ந்து ஒரு அழகான ஆடையை தைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது தவறுதலாக ஊசி அவள் விரலை குத்த 3 துளி இரத்தம் தூய்மையான வெள்ளை பனியில் விழுந்தது. அந்த பனியை பார்த்து ராணி மெதுவாகச் சொன்னாள், என் குழந்தை பனியைப் போல வெண்மையாகவும் இரத்தத்தைப் போல சிவப்பாகவும் பிறக்க வேண்டும். சில மாதங்கள் கழித்து அந்த ராணி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவள்தான் ஸ்னோ ஒயிட். அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பியது. அரசன் பெருமையுடன் தன் மகளை பார்த்து கொண்டிருந்தான். அன்பும் நம்பிக்கையும் அந்த அறையை ஒளிரச் செய்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ராணி அமைதியாக உயிர் நீத்தாள். அரசனும் சிறிய ஸ்னோ ஒயிட்டும் ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கினர். காலம் சென்றது. அரசன் மீண்டும் திருமணம் செய்தார். ஆனால் அந்த புதிய ராணி இருண்ட மனம் கொண்டவள். அவளிடம் ஒரு மந்திரக் கண்ணாடி இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் கேட்பாள், சுவரில் உள்ள கண்ணாடியே, இந்த நாட்டில் எல்லோரிலும் அழகி யார்? என் ராணி, நீங்கள்தான் எல்லோரிலும் அழகி. ஆனால் காலம் மாறியது. சிறுமியாக இருந்த ஸ்னோ ஒயிட் ஒரு நாள் இளம் மற்றும் பேரழகான பெண்ணாக வளர்ந்தாள். அதை அறிந்த இருண்ட ராணி மீண்டும் தன் மந்திர கண்ணாடியிடம் கேட்டாள். அப்போது கண்ணாடி சொன்னது, நீங்கள் அழகிதான், ஆனால் ஸ்னோ ஒயிட் உங்களை விட அழகானவள். அந்த வார்த்தைகள் இருண்ட ராணியின் மனதை விஷம் போல நிரப்பின. பொறாமை அவளை குருடாக்கியது. அவள் ஒரு கொடிய ஆணை பிறப்பித்தாள். ஸ்னோ ஒயிட்டை காட்டுக்குள் கொண்டு போய் அவள் திரும்ப வராதபடி செய்துவிடு. இருண்ட ராணியின் ஆணைப்படி வேட்டைக்காரன் ஸ்னோ ஒயிட்டை அடர்ந்த காட்டுக்குள் கூட்டிச் சென்றான். எதுவும் அறியாத அவள் அமைதியாக நடந்தாள். ஆனால் வேட்டைக்காரனின் மனம் அதை ஏற்கவில்லை. உண்மையை அவன் ஸ்னோ ஒயிட்டிடம் சொன்னான். உன் மாத்துத்தாய் உன்னை கொல்லச் சொன்னாள். ஓடிப்போ, திரும்ப வராதே. பயத்துடன் ஸ்னோ ஒயிட் காட்டுக்குள் ஓடினாள். சூரிய ஒளியும் நம்பிக்கையும் மட்டுமே அவளுக்கு வழிகாட்டின. பல மணி நேரங்களுக்குப் பிறகு அவள் ஒரு சிறிய குடிசையை கண்டாள். உள்ளே 7 சிறிய படுக்கைகள். 7 சிறிய படுக்கைகள். இங்கு யார் வாழ்கிறார்கள்? சோர்வால் அவள் அங்கேயே உறங்கினான். மாலை நேரம் வேலை முடித்து 7 குள்ளர்கள் குடிசைக்கு திரும்பினர். அங்கே ஸ்னோ ஒயிட்டை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அடே, இவள் யார்? நம்ம வீட்ல யாரோ தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்னோ ஒயிட் மெதுவாக விழித்தார். மன்னிக்கவும், நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? அட இல்ல இல்ல, எங்கள் குடிசைக்கு வரவேற்கிறோம். அந்த சிறிய குடிசை விரைவில் சிரிப்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியது. அதன்பின் ஸ்னோ ஒயிட் குள்ளர்களுடன் சேர்ந்து வாழத் தொடங்கினாள். ஆனால் அரண்மனையில் இருண்ட ராணி மீண்டும் தன் மந்திரக் கண்ணாடியின் முன் நின்றாள். அப்போது கண்ணாடி சொன்னது, ஸ்னோ ஒயிட் இன்னும் உயிரோடு இருக்கிறாள். ஸ்னோ ஒயிட் இன்னும் உயிரோடு இருப்பதை இருண்ட ராணியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த முறை தவறக்கூடாது என்று முடிவு செய்து ஸ்னோ ஒயிட்டை கொல்ல 2வது முறையாக புறப்பட்டாள். அவள் தன் இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தி தன் உண்மை உருவத்தை மறைத்து ஒரு பலவீனமான நிரபராத முதிய பெண்ணாக வேடமிட்டாள். அடுத்த நாள் காலை சூரியன் உதயமாகும் முன்பே 7 குள்ளர்கள் வேலைக்கு புறப்பட்டனர். ஸ்னோ ஒயிட், கவனமாயிரு. கவலைப்படாதீங்க. குள்ளர்கள் சென்றதும் குடிசை முழுவதும் அமைதி நிறைந்தது. அந்த அமைதிக்குள் ஆபத்து மெதுவாக நுழைந்தது. அம்மா, இந்த அழகான லேஸ் வேணுமா? உன்னோட அழகுக்கு ரொம்ப பொருந்தும். ஓ, நன்றி பாட்டி. நம்பிக்கையுடன் ஸ்னோ ஒயிட் அந்த லேசை அணிந்தாள். ஆனால் அதில் மறைந்திருந்தது ஒரு கொடிய மந்திரம். ஒரு நிமிடத்தில் அவள் மூச்சு திணறி மயங்கி விழுந்தாள். மாலை நேரம் வேலை முடிந்து குள்ளர்கள் திரும்பினர். உள்ளே பார்த்த காட்சி அவர்களின் இதயத்தை உறைய வைத்தது. ஸ்னோ ஒயிட், என்ன ஆச்சு அவளுக்கு?
உடனே அவர்கள் லேசை கழற்றினர். மந்திரம் உடைந்தது. ஸ்னோ ஒயிட் மெதுவாக கண்களை திறந்தாள். அடுத்த நாள் மீண்டும் குள்ளர்கள் வேலைக்குச் சென்றனர். அவர்கள் போனவுடன் இருண்ட ராணி மீண்டும் வந்தாள். உன் தலைமுடி இன்னும் அழகாயிருக்க. இந்த சீப்பை பயன்படுத்து செல்லமே. ரொம்ப நன்றி பாட்டி. அந்த விஷச்சீப்பு ஸ்னோ ஒயிட்டின் தலைமுடியை தொட்டதும் அவள் மீண்டும் மயங்கினாள். வேலை முடிந்து வந்த குள்ளர்கள் உடனே சீப்பை அகற்றி மீண்டும் ஸ்னோ ஒயிட்டை காப்பாற்றினர். 2 முறை தோல்வி அடைந்த பிறகும் இருண்ட ராணியின் கோபம் தணியவில்லை. இந்த முறை தவறக்கூடாது என்று அவள் முடிவு செய்தாள். அவள் தன் இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு அழகான சிவப்பு ஆப்பிளை உருவாக்கினாள். பார்க்க இனிமை, பிடிக்க அழகு, ஆனால் அதன் உள்ளே மறைந்திருந்தது மரண விஷம். இந்த ஆப்பிளை ஒரு முறை கடித்தால் அவள் மீண்டும் விழிக்கவே முடியாது. அடுத்த நாள் காலை மீண்டும் குள்ளர்கள் வேலைக்கு புறப்பட்டனர். குள்ளர்கள் போனதை உறுதி செய்த பிறகு இருங்க ராணி கடைசி முயற்சிக்காக வந்தாள். ஒரு முதிய பெண்ணாக வேடமிட்டு கையில் சிவப்பு ஆப்பிளுடன் அவள் மெதுவாக குடிசை நோக்கி நுழைந்தாள். ஒவ்வொரு அடியும் அபாயத்தை நெருங்கியது. இந்த ஆப்பிளை எடுத்துக்கோ அம்மா, ரொம்ப இனிப்பு. நன்றி பாட்டி. ஸ்னோ ஒயிட் அதை கடித்தவுடன் அவள் நிலை குலைந்து விழுந்தாள். குள்ளர்கள் திரும்பி வந்தபோது அவர்களின் உலகமே உடைந்தது. கண்ணீருடன் அவளை ஒரு கண்ணாடி சவப்பெட்டியில் வைத்தனர். ஒரு நாள் அந்த காட்டின் வழியாக ஒரு இளவரசன் வந்தான். கண்ணாடி சவப்பெட்டியில் உறங்கிக் கொண்டிருந்த ஸ்னோ ஒயிட்டை பார்த்தான். இந்த அழகானவள் யார்? நான் அவளை இதுவரை பார்த்ததில்லை. அவன் மெதுவாக நடந்து சென்று அவளது நெற்றியில் மென்மையான முத்தம் கொடுத்தான். அந்த நொடியிலே மாயாஜால மந்திரம் உடைந்தது. ஸ்னோ ஒயிட் கண்களை திறந்தாள். அன்பு மரணத்தையும் வென்றது. குள்ளர்கள் இதயம் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தால் நிரம்பியது. இருண்ட ராணி கோபத்தில் மலைக்குச் சென்று கவனமின்மையால் விழுந்தாள். அவள் உயிரை இழந்தாள். ஸ்னோ ஒயிட் அரண்மனைக்கு திரும்பினாள். அரசன் மகிழ்ச்சியில் அவளை அணைத்துக் கொண்டார். ஸ்னோ ஒயிட், நீ உயிரோடு இருக்கிறாய். ஆமாம் அப்பா. பின்னர் ஸ்னோ ஒயிட் மற்றும் இளவரசன் திருமணம் செய்து கொண்டனர். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது. இவ்வாறு ஸ்னோ ஒயிட்டின் பரிக்கதை மகிழ்ச்சியான முடிவுடன் நிறைவு பெற்றது.